ஜனவரி 1ஆம் தேதி முதல் தனியார் ஆன்லைன் டாக்ஸி ஆப்களுக்கு மாற்றாக மத்திய அரசு பாரத் டாக்ஸி என்ற செயலியை அறிமுகப்படுத்த உள்ளது. இந்த பாரத் டாக்ஸி செயலியின் பயன்கள் குறித்து விவரிக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். ரிக்ஷாக்கள்ல போன அனுபவம் நம்மள பல பேருக்கு இருக்கும். அதற்கு பிறகு ஆட்டோக்கள் வந்தன. ஆட்டோ வந்த புதுசில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு கற்பனைக்கு எட்டாத வகையில் இங்கே போனால் எவ்வளோ ரேட்டு, அங்கே போனால் அவ்வளோ கொடுத்தா தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அதிகமாக பேரம் பேசிய காரணத்தினால மக்களுக்கு ஒரு விதமான அலுப்பு தட்டியது. ஒரு மாற்றம் வராதா என்ற ஏக்கம் இருந்தது. அந்த நேரத்தில் தான் ஆப்புகள் வந்தன. ஓலா, ஊபர், ரேப்பிடோ. இதன் மூலமாக நம்ம டாக்ஸி புக் பண்ணலாம், ஆட்டோ புக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பைக் டாக்ஸியும் இருக்கின்றன. இப்போ சமீபத்தில் இதுலேயும் மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பைக் டாக்ஸியாவது பரவாயில்ல, மெயினாக டாக்ஸி மற்றும் அதாவது கார் மற்றும் ஆட்டோக்களில் பழையபடி மறுபடியும் பேரம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு புக்கிங் ரெக்வெஸ்ட் கொடுத்தா அக்செப்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் நேரில் வந்த பிறகு பேரம் பேசுகிறாங்க. 20 ரூபாவில் ஆரம்பித்து 100 ரூபா 150 ரூபா வரைக்கும் மேலே கேட்குறாங்க. அப்படிங்கிறது அதில் பயணம் பண்ணக்கூடியவர்களின் குறையாக இருக்கிறது, ஒரு குமுறலாக இருக்கிறது. மறுபடியும் பழைய நிலைக்கே கொண்டு வந்து விட்டாங்களே. ஆப்பில் எல்லாம் சரியாக தான் ஆரம்ப காலத்தில் போச்சு. ஆனால் பேரம் பேசும் வேலை இங்கேயும் ஆரம்பித்து விட்டது. என்னதான் செய்வது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஆப்புகளை பயன்படுத்தும் போது முதல்ல இல்லாத அம்சம் இப்போ இருக்குது. அது என்ன அப்படின்னா, பீக் ஹவர்ஸில், அதாவது கொஞ்சம் அந்த டைம் தாண்டி போச்சுன்னா +10, +20, +30, +40, +50, +70, அதாவது கூடுதலாக நாம் அங்கே போனால் என்ன அமௌண்ட்டோ அதையும் தாண்டி நாம் ஒரு அமௌண்ட்டு சொன்னால் அது அவங்களுக்கு ஓகே வந்தால் உடனே அக்செப்ட் செய்து கொண்டு வருவார்கள். அப்படி அங்கேயே அதிகமாக போட்டு கூட நேரில் வந்தவொடனே எவ்வளோ தருவீங்க ஆகிற பில்லுக்கு மேலே அப்படின்னு சொல்லி பேரம் பேச ஆரம்பித்து மக்கள் எல்லாம் சில நேரங்களில் ரொம்ப வெறுத்து போயிருக்காங்க. இதற்கு ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்னு சொல்லி அரசாங்கம் பார்த்தாங்க. ஓ, மக்கள் இப்படி கவலைப்படுறாங்களா, சரி அப்போ நாம் உள்ளே இறங்கிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட்டாக இப்போ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, பாரத் டாக்ஸி என்ற ஒன்றை அறிமுகம் செய்திருக்கிறார்கள். வர ஜனவரி 1 புத்தாண்டிலிருந்து அது அமலுக்கு வருகிறது. முதல்ல டெல்லியில் அமலுக்கு வருகிறது. பிறகு இந்தியாவில் 20 நகரங்களில் அமலுக்கு வருகிறது. சென்னை வாசிகளும் இதனை எதிர்பார்க்கலாம். இந்த பாரத் டாக்ஸிகளுடைய அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கு முன்பாக, ஏன் நீங்கள் அமௌண்ட்டுக்கு மேலே பேரம் பேசி எப்போ பார்த்தாலும் கஸ்டமரோட சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் ஆட்டோ ஓட்டுநர், டாக்ஸி ஓட்டுநர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நாங்களே டியூ கட்டி தான் அந்த டாக்ஸியை ஓட்டிட்டு இருக்கோம், கடனுக்கு காசு வாங்கி தான் டாக்ஸியை ரன் பண்றோம். நியாயமா இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போனா இவ்வளவு அமௌண்ட் வருதுன்னா ஓலா, ஊபர், ரேப்பிடோலாம் அவங்க ஒரு கமிஷன் வைக்கிறாங்க. அது நியாயமான கமிஷனா எங்களுக்கு படலை, எங்களுக்கு சுத்தமாக கட்டுப்படியாகலை. இப்படி ஓட்டினா நாங்கள் தொழிலே பண்ண முடியாது. அதனால தான் நாங்கள் மக்கள்கிட்ட உரிமையாக கேட்டு வாங்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த உரிமையாக கேட்டு வாங்குறது பல நேரங்களில் சண்டையில தான் போய் முடியுது. மக்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை. அவங்க சொல்ற அமௌண்ட் இவங்க ஒத்துக்கல, இவங்க சொல்ற அமௌண்ட் அவ்வளோ ஒத்துக்கல. கடைசியில் பிரச்சனையில் போய் முடியுது. நிம்மதியின்மை அங்கே ஏற்படுது. இதை நாம் சொல்லும் பொழுது உண்மையில் சில நேர்மையான டாக்ஸி டிரைவர்கள், ஆட்டோ டிரைவர்கள், பைக் டாக்ஸி ஓட்டுபவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். கூட கொடுத்தாலும் வேண்டாம், பில் அமௌண்ட் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி அமைதியா போயிட்டே இருப்பாங்க. கஸ்டமர் கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டாங்க. சரி, மத்திய அரசினுடைய பாரத் டாக்ஸி திட்டம் என்றால் என்ன அப்படின்னா, 0 கமிஷனில் இயங்குகிறது. அதீத கமிஷன் எடுத்துக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆட்டோ 100 ரூபாய்க்கு ஓட்டுறாங்க அப்படின்னா, இல்லை 1000 ரூபாய்க்கு ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1000 ரூபாயில் 800 ரூபாய் கண்டிப்பாக டிரைவருக்கு நிற்கும். அதாவது 80% டிரைவருக்கு அந்த அமௌண்ட், அந்த வாகனம் ஓட்டுபவருக்கு சென்றுவிடும். மற்றதெல்லாம் அந்த ஆபரேஷனல் காஸ்டில் வந்துவிடும். இதில் அது மட்டும் இல்லை, அவசர உதவிக்கு அந்த ஆப்லேருந்தே போலீஸை அழைக்கும் வசதியும் அதில் இணைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, இப்போ ஆல்ரெடி ஓலா, ஊபர், ரேப்பிடோவில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கோ, நாம் டிரைவரை தொடர்பு கொண்டு பேசலாம், வாகனங்களை ட்ராக் செய்யலாம், ஏதாவது புகார்னா அங்கே பதிவு செய்யலாம். இதன் அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்கும். இது அரசின் வழிகாட்டுதலில் இயங்கக்கூடிய ஒரு திட்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, தற்பொழுது இந்த 3 ஆப், ஓலா, ஊபர் மற்றும் ரேப்பிடோ, இது போன்ற ஆப்புகளில் உள்ள நல்ல அம்சங்களை அப்படியே வைத்துக்கொண்டு இதில் உள்ள குறைகளை பொதுமக்கள் எதனை சுட்டி காட்டி புலம்புகிறார்களோ, இதற்கு ஒரு விடுவு காலமே இருக்காதா என்று ஏங்குகிறார்களோ, அதை அட்ரஸ் செய்யும் வகையில் இந்த புதிய பாரத் டாக்ஸி என்பது அறிமுகப்படுத்தப்படுகிறது. இது ஒரு ஆப் தான். எப்படி நீங்கள் ஏற்கனவே மற்ற வெப்சைட் யூஸ் பண்ணி வாகனம் புக் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி வாகனம் புக் பண்ணலாம். ஏற்கனவே டெல்லியில் மட்டும்
பல ஆயிரக்கணக்கான டிரைவர்கள் இதில் என்ரோல் செய்து விட்டார்கள், இணைந்து விட்டார்கள். கூடிய விரைவில் இது நம் தமிழ்நாட்டிற்கும் வந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. பாரத் டாக்ஸிக்கு பொதுமக்களிடம் எப்படிப்பட்ட வரவேற்பு இருக்கும் என்று பார்க்க அனைவரும் ஆர்வமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, பொதுமக்களுக்கு பேரம் பேசி ஆட்டோ ஓட்டுநர்களிடமும் டாக்ஸி ஓட்டுநர்களிடம் பேரம் பேசி சண்டை போட்டு சலித்து விட்டது. இந்த நேரத்தில் டிரைவர்களும் நல்லா இருக்கணும், பொதுமக்களும் நல்லா இருக்கணும். அப்படின்னா அந்த தேர்ட் பார்ட்டி கமிஷன், இந்த ஆப்பை டெவலப் பண்றவங்க எடுக்கிற கமிஷனை குறைத்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் என்று முடிவெடுத்த அந்த தருணத்தில் பாரத் டாக்ஸி என்ற ஒரு ஆப்பை மத்திய அரசு அமல்படுத்துகிறது. ஜனவரி 1 முதல் டெல்லியில். அதற்கு பிறகு இந்தியாவில் வெவ்வேறு நகரங்களில் வந்துவிடும், நம் தமிழகம் உள்பட. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.